Tandi TV Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. ஏர் இந்தியா விமான விபத்து நடந்த இடத்திலிருந்து மீட்கப்பட்ட கருப்பு பெட்டி பலத்த சேதமடைந்திருக்கிறதுனால அதில் இருக்கும் தரவுகளை மீட்க முடியாத சூழல் நிலவுவதாகவும் அதனால் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கப்பட இருப்பதாகவும் மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. விபத்துக்கு காரணம் மனித தவறா இல்லை எந்திர கோளாறாங்கிறதுல இன்னமும் குழப்பமே நீடிச்சிட்டு வருது. அப்படி இருக்கும்போது விபத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்க ஒரே வழி கருப்பு பெட்டியோட தரவுகள் தான். ஆனால் விமானம் பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டடத்தின் மேலே மோதி வெடித்து சிதறி தீப்பற்றியதுனால கருப்பு பெட்டி ரொம்பவே சேதமடைந்திருக்கிறதா சொல்லப்படுது. இதனால் விபத்து தொடர்பான விசாரணையில் பின்னடைவு ஏற்படுமா, கருப்பு பெட்டியும் கைவிட்டுட்டா வேற வழி என்ன, விபத்துக்கான காரணம் கடைசி வரை தெரியாமலேயே போய்விடுமா, இப்படி அடுக்கடுக்கான பல கேள்விகளுக்கான பதிலை இந்த பாட்காஸ்ட் பகுதியில் பார்க்கவிருக்கிறோம். வழங்குவதற்காக நான் ரஞ்சித். குஜராத் மாநிலம் அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலிருந்து ஜூன் 12ஆம் தேதி ஏர் இந்தியா விமானம் AI-171 அப்படிங்கிற போயிங் 787 ரக விமானம் பிற்பகல் 1:38 மணிக்கு 242 பேருடன் லண்டனுக்கு புறப்பட்டது. ஆனால் விமானம் கிளம்பி டேக் ஆஃப் ஆன அடுத்த சில நிமிடங்களுக்குள்ளேயே விமான நிலையத்துக்கு கொஞ்சம் தூரத்திலேயே இருந்த மருத்துவக் கல்லூரியின் விடுதி கட்டடத்தின் மேலே விழுந்து விபத்துக்குள்ளாச்சு. இந்த விபத்தில் சீட் நம்பர் 11A பயணித்த ஒரே ஒரு பயணி தவிர விமானத்தில் பயணம் செஞ்ச 241 பேர் உயிரிழந்தாங்க. தவிர விபத்து நடந்த மருத்துவக் கல்லூரியின் வளாகத்தில் 33 பேர்னு மொத்தம் 274 பேரின் உயிரை பலி வாங்கியது இந்த கொடூர விபத்து. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களோட குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும்னு டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் அறிவித்தார். தனியார் செய்தி தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் விமான விபத்து தொடர்பாக இப்போ சில முக்கிய விஷயங்கள் பற்றியும் விளக்கியிருக்கார். விமானத்தோட செயல்பாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, குறிப்பாக விமானத்தோட வலது பக்க என்ஜின் புதுசு, இது கடந்த மார்ச் மாதம் தான் பொருத்தப்பட்டதுன்னு அவர் சொல்லியிருக்கார். இதே மாதிரி இடது பக்க இன்ஜின் 2023 சர்வீஸ் செய்யப்பட்டதுன்னும் அடுத்த சர்வீஸ் வர டிசம்பர் மாதம் தான் 2 இன்ஜின்களிலும் எந்த பிரச்சனையும் இருக்க வாய்ப்பில்லைன்னு திட்டவட்டமாக மறுத்திருக்கார். விமானத்தை இயக்கிய கேப்டன்கள் 2 பேருமே கூட நிறைய அனுபவம் உள்ளவர்கள்னும் மனித தவறு நடந்திருப்பது சாத்தியமில்லை, விபத்து தொடர்பான விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, கருப்பு பெட்டி மற்றும் காக்பிட் குரல் பதிவு ஆகியவற்றின் மூலம்தான் உண்மை என்னன்னு தெரிய வரும், அது வரைக்கும் எந்த ஒரு அவசர முடிவுக்கும் யாரும் வந்துடக்கூடாதுன்னு சந்திரசேகரன் தன்னோட விளக்கத்தை அந்த நேர்காணலில் பகிர்ந்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழலில் தான் மீட்கப்பட்ட கருப்பு பெட்டி தீ விபத்தில் கடுமையாக சேதமடைஞ்சிட்டதா வெளியாக இருக்கக்கூடிய தகவல் விபத்து தொடர்பான விசாரணையில் சுணக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. சரி, முதல்ல கருப்பு பெட்டி எப்படிப்பட்டது, ஏன் சேதமடையுதுங்கிறதுக்கான காரணத்தை இப்போ பார்க்கலாம். ஒரு விமானத்தோட கருப்பு பெட்டியில் மொத்தம் 2 பாகங்கள் இருக்குது. ஒன்று சிவிஆர்னு சொல்லப்படுற காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர், இன்னொன்று எஃப்டிஆர்னு சொல்லப்படுற ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர். ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டரில் விபத்து நடந்தபோது விமானம் எவ்வளவு உயரத்தில் பறந்தது, எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போச்சு, காற்றின் வேகம் என்னவாக இருந்தது, இயந்திரங்களோட செயல்திறன் எப்படி இருந்தது, எரிபொருள் அளவு, சப்ளை, இது பற்றின எல்லா தகவல்களும் இதில் இடம்பெற்றிருக்கும். காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டரில் விமானிகளுக்கு இடையே நடந்த உரையாடல்கள், என்ஜின் சவுண்ட்ஸ், பேக்ரவுண்ட் நாய்ஸ், லேண்டிங் கியரோட செயல்திறன் நிலை, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஏதாவது எச்சரிக்கை ஒலி எழுப்பிச்சா, காக்பிட்டில் இருக்கக்கூடிய சாதனங்கள்லேருந்து வரும் எல்லா ஆடியோக்களும் பதிவாகியிருக்கும். கருப்பு பெட்டிகள் பொதுவாக பிரகாசமான ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். எவ்வளவு மோசமான விபத்தாக இருந்தாலும் இடிபாடுகளிலிருந்து சுலபமாக கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த நிறத்தில் இருக்குது. கருப்பு பெட்டிகள் எவ்வளவு முக்கியத்துவம் தெரியுமா? எல்லா கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ், அதாவது வணிக விமானங்கள்லேயும் கருப்பு பெட்டிகள் இருக்கணும். விமான விபத்தை ஏற்படுத்திய நிகழ்வுகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து புரிந்து கொண்டு அதுக்கான காரணத்தை துல்லியமாக கண்டுபிடிக்க விசாரணை குழு அதிகாரிகளுக்கு கருப்பு பெட்டியில் உள்ள 2 ரெக்கார்டர்கள் உதவுது. சிவிஆரில் அதிகபட்சமாக 2 மணி நேர ஆடியோ தான் பதிவு செய்ய முடியும். அதே நேரம் சுமார் 25 மணி நேர விமான தரவுகள் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டரில் கிடைக்கும். பொதுவாக பிளாக் பாக்ஸஸை பொறுத்த வரைக்கும் ஹைலி ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்னு சொல்லப்படுது, அதாவது நன்கு பாதுகாக்கப்பட்ட சாதனம். இதோட எடை 4.5 கிலோ. எஃப்டிஆர்லேருந்து பெறப்பட்ட தரவுகளை இன்புட் கொடுத்து கம்ப்யூட்டர் அனிமேஷன் வீடியோவை விசாரணை குழு உருவாக்கும். இது விபத்துக்குள்ளான விமானத்தோட கடைசி நிமிடங்களை அப்படியே காட்சிகளாக துல்லியமாக படம் பிடிச்சு காட்டிடும். ஒரு விமான விபத்தில் விமானத்தோட கருப்பு பெட்டி டோட்டலாகவே டெஸ்ட்ராய் ஆக வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா பொதுவாக அப்படி நடக்கக்கூடாது. எவ்வளவு மோசமான விபத்து நடந்தாலும், ஒரு உதாரணத்துக்கு விழுந்து வெடித்து சிதறுவது, இல்லைனா கடலுக்குள்ளே பல ஆயிரம் அடி ஆழத்தில் விழறது, இப்படி எது நடந்தாலும் பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் விமானத்தோட வால் பகுதியில் கருப்பு பெட்டி வைக்கப்படுது. பெரும்பாலான விபத்துகளில் இந்த டெயில் பகுதிக்கு பெரிய சேதம் ஏற்படாது. இதுதான் காரணம்.
ஏர் இந்தியா விமான விபத்துலையும் வீடியோவை பார்க்கும்போது அதோட டெயில் பகுதி அவ்வளவா டேமேஜ் ஆகாமல் இருக்கிறது நமக்கு தெரியும். FDR, CVR இரண்டுமே டைட்டானியம் அல்லது துருப்பிடிக்காத எஃகு மூலம் செய்யப்பட்ட ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டு தீ மற்றும் வெப்ப எதிர்ப்பு, அதாவது ஹீட் ரெசிஸ்டன்ட் பாதுகாப்பு பொருளால் மூடப்பட்டிருக்கும். இது புவியீர்ப்பு விசையை போல 3400 மடங்கு ஃபோர்ஸை கூட தாக்கு பிடிக்கும். 1093 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பத்தை தாங்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு வேளை விமானம் கடலில் விழுந்தாலும் தண்ணீருக்கு அடியில் 6000 மீட்டருக்கும் அதிகமான ஆழத்தில் கூட FDR அப்படியே இருக்கும். தண்ணியில் மூழ்கினாலும் கூட அதில் இருக்கக்கூடிய அண்டர் வாட்டர் லொக்கேட்டர் டிவைஸ் 30 நாட்களுக்கு அல்ட்ராசவுண்ட் சிக்னல்களை அனுப்பும். இதில் இருக்கிற பேட்டரி 6 வருஷத்துக்கு மேலே இயங்கும். 14000 அடி ஆழத்தில் இருந்து கூட ஒளியை கடத்தும். அதனால் சோனார் போன்ற ஆடியோ கருவிகளால் கண்டுபிடிக்க முடியும். தேடுறது ரொம்பவே எளிது. மிக அதிகமான வெப்பம், டன் கணக்கில் அழுத்தம் இருந்தாலும் அதை தாங்குகிற சக்தி கருப்பு பெட்டிக்கு இருக்குது. அவ்வளவு ஈஸியாக கருப்பு பெட்டி முழுக்கவே டேமேஜ் ஆகிடாது. இருந்தாலும் கூட எல்லா விமான விபத்துகள்லையும் கருப்பு பெட்டி உதவுதான்னு கேட்டால் நடைமுறையில் இல்லைங்கிறது தான் பதிலாக இருக்குது. உதாரணமாக போன வருஷம் டிசம்பர் 29ஆம் தேதி தென்கொரியாவோட மூவான் சர்வதேச விமான நிலையத்தில் நடந்த மிக மோசமான ஒரு விபத்தில் 179 பேர் உயிரிழந்தாங்க. ரன்வேவோட முடிவில் விமானம் சுவர் ஒன்றின் மேலே மோதுறதுக்கு கிட்டத்தட்ட 4 நிமிடங்களுக்கு முன்னையே ஜேஜு ஏர் விமானத்தில் FDR, CVR ரெண்டுமே வேலை செய்யாமல் போனது தெரிய வந்தது. அகமதாபாத் விமான விபத்துலேயும் பயங்கர தீ காரணமாக ரெக்கார்டருக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு. இதனால் இந்தியாவில் தரவுகளை பிரித்தெடுக்கிறது கடினமாக இருப்பதாகவும் வாஷிங்டன் டிசியில் இருக்கக்கூடிய தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரிய ஆய்வகத்துக்கு கருப்பு பெட்டி அனுப்பப்பட உள்ளதாகவும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவிச்சிருக்கு. சரி, இந்தியாவில் இதுக்கான வசதி இல்லையா அப்படின்னு கேட்டால், போன வருஷம் டெல்லியில் ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பீரோவோட தலைமையகத்தில் ஒரு ஆய்வகம் நிறுவப்பட்டது. அதிக சேதத்துக்குள்ளான ரெக்கார்டர்லேருந்து தரவுகளை பிரித்தெடுக்க தேவையான சாதனங்கள், உட்கட்டமைப்பு வசதிகள் இன்னும் இந்த ஆய்வகத்தில் முழுமையாக பொருத்தப்படலை. அதனால தான் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கப்படுது. அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டாலும் கூட இந்திய அதிகாரிகள் குழுவும் கருப்பு பெட்டியோடு போவாங்க. கருப்பு பெட்டியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதத்தை பொறுத்து தரவுகளை பிரித்தெடுக்க 2 நாட்களோ இல்லை சில மாதங்கள் வரையோ கூட ஆகலாம்னு தகவல்கள் வெளியாகியிருக்கு. கருப்பு பெட்டியிலிருந்து கிடைக்கக்கூடிய தரவுகள் மூலமாக விமானம் புறப்பட்டு டேக் ஆஃப் ஆன சில நிமிடங்களுக்குள்ளேயே ஏன் கீழே விழுந்து நொறுங்குச்சு அப்படிங்கிறதுக்கான பல்வேறு மர்ம முடிச்சுகள் அவிழும்னு எதிர்பார்க்கப்படுது. தந்தி டிவி பாட்காஸ்ட் பவர்ட் பை இந்தியாஸ் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி அட்டிகா கோல்ட் கம்பெனி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.